நிலையில் ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. ஈரானில் காற்றெழுதிகளவு நச்சுவாய்வு கலந்து சுற்றுச்சூழல் சீர்கேட்டால் அமில மழை பெய்யக்கூடும் ஆபத்து நிலை வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம் பிரவீன்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஒரு வாரங்களை கடந்து ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதல், அதுக்கு ஈரானின் பதிலடி என்பது அதிதீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது என்றே கூறலாம். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியதான் தெஹ்ரான், ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தான் இந்த போரின் மிக முக்கிய, ஈரானுக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய பேரிடியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தொடர்ந்து ஈரான் மிகப்பெரிய பதிலடி கொடுத்து வந்தார்கள். அதிலும் குறிப்பாக சவுதியில் இருக்கக்கூடிய அராம்கோ மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்கள். வளைகுடா நாடுகள் அமெரிக்காவின் நிலைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். ஆனால் ஈரானுக்கு விழுந்த மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படக்கூடியதான் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதான தாக்குதல். இந்த தாக்குதலை இஸ்ரேல் மிகப்பெரிய திட்டத்தோடு, உளவு பிரிவினுடைய திட்டத்தோடு இதை முறியடித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி முடிச்சிருக்கிறார்கள் இஸ்ரேல். அதை பொறுத்தவரையில் ஈரான் இருக்கக்கூடிய வடமேற்கு திசையில் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கின்றது. இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை பொறுத்தவரையில் அங்க இருக்கக்கூடிய ராணுவத்திற்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாக இது பார்க்கப்படுகிறது. அதை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டு அந்த பகுதி முழுவதும் வெடித்து சிதறி தீப்பிழம்பு என்பது விண்ணை முட்டும் அளவுக்கு சென்று அதனுடைய புகை, கரும்புகை என்பது இன்னும் சற்றும் குறையாமல் மிக தீவிரமாக அடர்த்தியாக அந்த பகுதி முழுவதுமே கருமேக மூட்டம் சொந்தது போன்று காட்சியளிக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், இதற்கு பிறகாக ஏற்படக்கூடிய ஆபத்து தான். அதாவது இது போன்ற ஒரு மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதான தாக்குதல் நடத்தப்படும் போது அதிலிருந்து வெளியாகக்கூடிய தீப்பிழம்பு, அதிலிருந்து வெளியாகக்கூடிய கரும்புகை என்பது காற்றில் நச்சுக்களாக படிந்து காற்றில் கலந்து பிறகு அது அமில மழையாக பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒருவேளை இந்த எண்ணெய் கிணறு வெடிப்பின் மூலமாக ஏற்பட்ட காற்று நச்சு என்பது காற்றில் கலந்து பிறகு அது மேக கூட்டங்களில் படிந்து அது மழையாக பொழியும் போது அது அமில மழையாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் அடுத்த கட்டமாக இது என்ன விளைவு தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்ற மிகப்பெரிய அச்சம் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதான தாக்குதலில் 6 பேர் வரை பலியாக இருப்பதாக முதற்கட்ட தகவலாம் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து பல மணி நேரமாக அது தீப்பிழம்பு எரிவதோடு மட்டுமல்லாமல் காற்றில் அந்த கரும்புகை என்பது படர்ந்து கடுமையான ஒரு கரும்புகை என்பது சூழ்ந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்படைந்த பகுதி போன்று அது காட்சியளிக்கின்றது. இது ஈரானுக்கு நிகழ்ந்த மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக இந்த தாக்குதல் ஈரானுக்கு நடந்திருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில் பல்வேறு நிலைகளை குறிவைத்து ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தி, பால்டிக்ஸ் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். ஆனால் ஈரானுக்கு இஸ்ரேல் கொடுத்திருக்கூடிய இந்த தாக்குதல் என்பது மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது. இது அடுத்தடுத்த நாட்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் அடுத்த கட்ட அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கூறியது போல இது போன்ற நிகழ்வு ஏற்படும் போது அது காற்றில் அந்த நச்சுக்கள் கலந்து அமில மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை அமில மழையாக அது பொழியக்கூடிய பட்சத்தில் ஈரானுக்கு இன்னும் அதிக அளவிலான சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் அதற்கு ஏற்ற வகையில் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் எல்லாம் ஈரான் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட இது எந்த அளவுக்கு அவர்கள் எதிர்கொள்ள போகிறார்கள், சமாளிக்க போகிறார்கள் என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஈரானுக்கு. இதுவரை இல்லாத மிகப்பெரிய கடுமையான தாக்குதலை நாங்கள் நடத்தப் போகின்றோம் ஈரானுக்கு எதிராக. அனைவரும் எங்களுக்கு எதிராக போரிடக்கூடிய அனைத்து வீரர்களும், குறிப்பாக ஈரானுடைய IRGC என்று சொல்லப்படக்கூடிய புரட்சிகர காவல்படை வீரர்கள் சரணடைய வேண்டும் என்றெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதில் ஒரு பகுதியாகத்தான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதான தாக்குதல் என்பது பார்க்கப்படுகிறது. இது மிகப்பெரிய அடுத்தடுத்த நாட்கள் ஏற்படுத்தும் விளைவு என்பது மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கின்றது. இருந்தாலும் ஈரானை பொறுத்தவரையில் நாங்கள் சற்றும் ஓய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். இந்த தாக்குதல் என்பது முன்பை விட இன்னும் தீவிரமாக இருக்கும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருப்பதும் இந்த போரின் தீவிரத்தன்மை அடுத்தடுத்த கட்டம் நோக்கி மிக தீவிரமாக சென்று கொண்டிருப்பதையும் காட்டுகின்றது. ஆபிரகாம்.